ரோஷினி மேம், ரோஷினி மேம், உங்களே தான் மேம், ரோஷினி மேம், உங்களே தான் மேம். கூப்பிட திரும்பி பார்க்காம போறீங்க மேம். ரோஷினி மேம், மேம் கூப்பிடுறேன் மேம். காது கேட்கலையா உங்களுக்கு? மேம், ரோஷினி மேம், நான் கூப்பிட்டே வரேன், நீங்கள் கண்டுக்காத மாதிரியே போகிறீங்க. சொல்லுங்க டாக்டர் விஜயகுமார். என்னங்க மேம் கோபமாக போகிறீங்க? அது ஒன்றும் இல்லை விஜயகுமார் சார், ஒரு பிரச்சனை. ஒரு சிசரிங் பண்ணேன், அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுல்ல, அவங்க இது பொன் குழந்தை எதுக்கு பிறந்துச்சுன்றாங்களே, அதை யோசிச்சுனே வந்தேன். அதான் நீங்கள் கூப்பிட்டதே காது கேட்கலைங்க சார். மேம், என்ன செய்யறதா, நாட்டில் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் அதான் யோசிச்சுட்டு வந்தீங்க. நான் கூட என்னடா நம்ம இவ்வளோ தூரம் கூட்டுகிட்டே வர, நீங்கள் பாட்டுக்கு திரும்பி கூட பார்க்காத வந்தீங்களா, என்னவா இருக்கும் அப்படின்னு நான் ஒரு யோசனை அதான் உங்களை கூட்டிகிட்டே வந்தேன், நானும் விடாமல். இல்லை விஜயகுமார் சார், நாங்களும் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு அந்த டெலிவரி பார்த்தோம். அந்த அந்த பேஷண்ட்டும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெற்று எடுத்தாங்க. அதெல்லாம் இல்லாமல் அவங்க சாதாரணமாக அவங்க ஹஸ்பண்டும் அவங்க மாமியாரும் அப்படி சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒரே இதாக போச்சு, வருத்தமாக போச்சு. சரி, இன்னும் நாட்டில் இப்படி தான் இருக்கிறாங்களா, இதெல்லாம் எப்போ தான் திருந்துவாங்க அப்படின்னு அதை யோசிச்சிட்டே வந்தேன். ஆமாங்க மேம், ஏதோ சிசரின் கேஸ் பார்த்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸு, ஆனால் அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களே, அப்செட் பண்ணணும் மேம். தேங்க்ஸ் விஜயகுமார், இது என்னுடைய கடமை தானே. பாராட்டுக்காகலாம் நான் எதையும் செய்யலை. கடமை தான் மேம், ஆனால் அந்த அந்த லேடிஸ் முகத்தில் இருந்த நிம்மதி இருக்கு பாரு, அதுதான் ஒரு டாக்டருக்கு உண்மையான சம்பளம். நீங்கள் ரொம்ப ரொம்ப பண்ணியிருக்கீங்க மேம். ஆனால் உங்கள் கைவண்ணம் நீங்கள் ஒரு சிறந்த மருத்துவர்னு சொல்லுது. புகழ்ச்சியெல்லாம் இருக்கட்டும் சார். மேம், இப்போ ஒரு காப்பி குடிக்கலாமா? ஹாஸ்பிட்டலில் கேன்டீன் இல்லை, அதனால வெளியே ஒரு இடத்துல காப்பி குடிக்க போகலாமா? சாரி, எனக்கு நிறைய வேலை பெண்டிங் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் விஜயகுமார் சார். ஏய் பசங்களா, என்ன செய்கிறீங்க? என்ன வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கெல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறீங்க? படிக்கிறீங்களா இல்லை என்ன அப்படியே மூஞ்சை பார்த்துட்டு உட்காந்துன்னு இருக்கிறீங்களா? நானும் உங்கள் மூஞ்சை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏய் பசங்களா, பாதி பேர் படிக்கிறேன்றீங்க, பாதி பேர் என் மூஞ்சை பார்த்துன்னு இருக்கிறீங்க சொல்கிறீங்க. ஒரு ஆள் வாயே திறக்கலை. நான் என்ன எல்லாம் கவனிக்கலன்னு நினைக்கிறீங்களா? நான் எல்லாமே இப்போ கவனிச்சுட்டு தான் இருந்தேன். பூமாரி, நீ ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? எதுவுமே சொல்லலை. ஏம்மா, என்னம்மா ஆச்சு? மேம், அது ஒன்றும் இல்லைங்க மேம், காலையில் லேட் ஆச்சுன்னு கொஞ்சம் சாப்பிடாமல் வந்துட்டேன். அதான் லன்ச் டைம் இப்போ வரப்போதில்ல, அண்ணா சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அது எல்லாம் சாப்பிடும் போது எட்டுனா தான் நமக்கு வரதாகல, அண்ணா லேட்டு ஆயிடுமோ என்னன்னு ஒரு கொஞ்சம் இதாக இருக்குது. அதாங்க மேம் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அப்படி எப்போ மாதிரி லேட்டானா விடு, என் சாப்பாடு இருக்குது எடுத்துக்குவேன், இல்லை கேன்டீனில் கூட வாங்கி கொடுத்துட்றேன், சாப்பிடுவேன். அப்படியெல்லாம் இல்லைங்க மேம், அண்ணா எடுத்துன்னு வந்துடுவார் மேம், எடுத்துன்னு வந்துடுவார். ஆமாம் பூமாரி, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். உங்கள் அண்ணா என்ன வேலை செய்கிறாரு? எப்போ பார்த்தாலும் இப்படி உன்னை விடுறது கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி இருக்கிறாரு. என்ன என்ன வேலை செய்கிறாரு? மேம், அண்ணா ஆர்மியில் இருக்கிறாருங்க மேம், லீவில் வந்திருக்கிறாரு, இப்போ ஒரு மாதம் லீவில். அதான் சரி, என்ன காலையில் விடுறதும் ஈவினிங் கூட்டின்னு போகிறது இந்த மாதிரி இருக்கிறாரு. இல்லைன்னா நான் அப்போல்லாம் ஒத்தையில் தான் வருவேன். அண்ணா வந்துருக்கிறதுனால சரி அண்ணா கூட்டின்னு வந்து விடுறாருங்க மேம். ஓ, ஆர்மியா?
அப்படியா? சரி சரி சரிம்மா சரி. மேம் உள்ளே வரலாமா? ஆ உள்ளே வாங்க. மேம் உங்கள் கிளாஸில் பூமாரி இருக்காங்கள, அவங்களுடைய அண்ணா வந்திருக்கிறாங்க மேம். அப்படியாங்க, உள்ளே வர சொல்லுங்க. சரிங்க மேம். மேம் உள்ளே வரலாமா? ஆ வாங்க சார். இந்த பூமாரிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகலான்னு வந்தாங்க மேம். ஆமாங்க சார், இவ்வளோ நேரம் பூ மாதிரி சொல்லிட்டு இருந்தா சாப்பாடு வீட்டிலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு அது கரெக்டாக எடுத்துன்னு வந்துட்டீங்க. ஆமாம் சார், நீங்கள் ஆர்மியாமே பூ மாதிரி சொன்னா? ஆமாங்க மேம், நான் ஆர்மி தான். சார் உங்களுக்கு போஸ்டிங் எங்கே? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இப்போ? நாங்கள் மேம் ஆர்ஆரில் இருக்கிறோங்க, ஜம்முக்கு மேலே ஆர்ஆர். அங்கெல்லாம் நிறைய பனி இருக்கும் மேம். ஐஸ் கட்டியாக தான் இருக்கும் முழுசாக. மழைன்றன்னு ஃபுல்லாக ஐஸாக தான் இருக்கும், பர்ஃபே தான் இருக்கும். இதில் இடம் வழி தெரியாமல் கூட இப்படி குச்சி ஊனி ஊனி தான் நடந்தே போகணும். எங்கே பள்ளம் இருக்கும் எங்கே மேடு இருக்குன்னு தெரியாதுல்ல, அதனால ரொம்ப கஷ்டம். ஆனால் அங்கெல்லாம் சார் நீங்கள் அங்கெல்லாம் உயிரை கொடுத்து பாதுகாப்புறதுனால தான் இங்கே நாங்கள் சுதந்திரமாக இருக்க முடியுதுங்க சார். நான் கூட என்னவோ நினச்சேன், இவர் பாட்டு எது வேலை என்ன வேலை என்ன சரி நீங்கள் பூமரியை விட வரதோ கூட்டின்னு போகிறதோ இருக்கிறீங்களா? வேலைக்கு என்ன வேலைக்கு போகிறாருன்னு தெரியாமல் நானே இருந்தேன். அப்புறமா தான் பூமாரி முன்னே தான் சார் சொன்னேன் நீங்கள் ஆர்மின்னு சொல்லிட்டு. சரி அதான் உங்ககிட்ட கேட்டேன், என்ன அங்கெல்லாம் எப்படி இருக்குது என்ன ஆகுதுன்னு கேட்டேன். சார் ஒரு நாளைக்கு அசம்பிளி இருக்கிற போது வந்து எங்கள் பசங்களுக்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணுங்க சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்களுக்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணுங்கள். ஓகே மேம், வந்துட்டா போச்சு, அப்படி தான் வந்து பண்ணுறோம். ஆமாங்க சார், லீவெல்லாம் எப்படி எவ்வளோ நாள் வந்திருக்கிறீங்க? எப்படி லீவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிது? எங்களுக்கு லீவு வருஷத்தில் 3 மாதம் லீவு. அதில் வந்து 2 மாதம் வந்து ஒரே இதாக எப்படினாலும் எடுத்துக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு லீவு இருக்குது பிறகு 1 மாதத்துக்கு, அது வந்து தனியாக தான் எடுக்க முடியும், கேஷ் லீவு. அது தனியாக நம்ம 2 மாதம் வந்தாங்கன்னா அது லீவ் முடிச்சுட்டு மறுபடியும் போய் அது ரிட்டர்ன் எடுத்துன்னு தான் வர முடியும். 3 மாதம் ஒரே முறை எடுக்க முடியாது. அப்புறம் அதெல்லாம் வந்து எப்பயும் ஒவ்வொரு மாதம் தான் லீவே வருவேன். சரிங்க சார், உங்களுக்கு எப்போ லீவு முடியுது? லீவு அவ்வளோதான் முடிப்போகுது மேம், இன்னும் 1 வாரம் தான் இருக்குது லீவு. இங்கேருந்து கிளம்புற வரையும், கிளம்பி ட்ரெயினில் போகிறது, அங்கே போய் சேர்ற வரையும் நம்ம ஞாபகம் வீட்டு ஞாபகமெல்லாம் இருக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிட்டுங்களா அந்த ரோலுக்கு அப்படியே சேஞ்ச் ஆயிருங்க. இடையில வரும் ஞாபகம். அப்புறம் என்ன செய்யறது, இந்து தானே ஆகணும், அதனால் அப்படியே பழகிடுச்சு, இப்படி இருந்துருங்க அங்கே. ஆனால் ஆர்மி பர்சன் ரொம்ப கஷ்டம் சார். ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு எங்களெல்லாம் சந்தோஷமாக சுதந்திரமாக வச்சுருக்கீங்க. அதாவது வந்து இங்கேருந்து போகிறவே இருந்தாங்க மேம் கஷ்டம். அங்கெல்லாம் போயிட்டாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக எங்கள் இதில் மாறிடுதுங்க மேம், மைண்டெல்லாம் அதிலே ஊறிடுறாங்க. அதுலேயே டியூட்டி என்னடா, இந்த டியூட்டி போகணும் அந்த டியூட்டி போகணும், பீரியட் போகணும், காத்தால பீட்டி போகணும், அப்பா அதுலேயே சரியாக போயிடுது. பசங்களா கேட்டுக்காங்க, இவரை ஒரு முன் உதாரணமாக வச்சு நீங்களும் வாழ்க்கையில் பெரிய ஆளாக ஆக பாருங்க. மேம் இவர் மாதிரிலாம் நாங்களாம் என்ன ஆகணும்னா இன்னும் 5-6 வருஷம் வெயிட் பண்ணணும் மேம். என்ன சுபி சொல்கிற? ஆமாங்க, இப்போ நாங்கள் குட்டியாக இருக்கிறோங்க, அப்புறம் பெருசானாதான் நம்ம செலெக்ஷனுக்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஆக முடியும். சரிம்மா பூமாரி, வந்து டிஃபன் பாக்ஸ் வாங்கிக்கோ. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னுமே ஐஸ் வரலையே. நாம் சீக்கிரமாக வந்துட்டோங்களோ, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாம் தான் சீக்கிரம் வந்துட்டோங்க. இல்லை ஸ்கூல் விட்டுருந்தா நேரம் வந்துட்டுக்கோல, நம்ம தான் நேரத்துலேயே வந்துட்டு போங்க போல். என்னங்க இங்கே நிற்கிறீங்க மேம், வெயிலில் நிற்கிறீங்க, உள்ளனா போய் உட்காரலாம்ல, வெயிலில் ஏன் அப்படி நிற்கிறீங்க? உள்ளே போய் அங்கே சேரம் இருக்கும், உட்காரலாம்ல. இன்னும் ஸ்கூல் விடல போல், டைம் இருக்குல்ல, ஸ்கூல் விட்டது தான் வருவாங்க ஐஸ்வர்யா மேம். நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்க போல். இல்லை பரவாயில்ல, இங்கே நிற்கிறேன்.
சீக்கிரம் தான் வந்துட்டேன் போல். டிராஃபிக் இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி கிளம்புனா அது வேகமாக வந்துட்டேன் போல். வரட்டு அவள் ஸ்கூல் முடிஞ்சே வரட்டும், இங்கேயே வெயிட் பண்ணுறேன். உள்ளெல்லாம் போகல, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். இல்லைங்க, இன்னும் டைம் இருக்குது. எவ்வளோ நேரம் தான் இப்படி நின்றுட்டு இருப்பீங்க? கால் வலிக்கல? அதான் உள்ள அங்கே சேர் இருக்கும் பாருங்க, உக்காருங்க வந்து. எவ்வளோ நேரம் இப்படி வெளியவே நின்றுருப்பீங்க? பரவாயில்ல, அதுக்கு என்ன, நான் நிற்கிறேன். என் காலை நான் நிற்கிறேன். உங்களுக்கு என்ன, உங்கள் வேலையை போய் பாருங்கள். நான் நின்று இருந்தால் எங்கள் ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு போகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நிற்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு என்ன, பரவாயில்ல, நான் நிற்கிறேன். ஏங்க, நல்லத்துக்கு கால் இல்லைங்க, நல்லத்துக்கு கூட சொல்லக்கூடாதாங்க. நிற்கிறீங்க, உள்ளே போய் உக்காருங்கன்னு சொல்கிறதுல ஒரு தப்பாங்க? தப்பு மாதிரியே ஏதோ தப்பு செஞ்சு கொட்டுற மாதிரியே பேசுகிறீங்க. உங்கள் நன்மைக்கு தாங்க சொல்கிறேன். கால் வலிக்கவும் உள்ளே போய் உக்காருங்கன்றேன். அது கூட நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நான் என்ன செய்யட்டுங்க? சரிங்க மேம், எனக்கு என்ன, நீங்கள் எப்படியே இருங்க. நான் ஏன் உங்கள்கிட்ட திரும்ப பேசிட்டு இருக்கணும்? சரி, இங்கே நின்று இருங்க, வெயில்ல நல்லா கால் வலிக்க. எனக்கு என்ன? பெருசாக நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்க. நம்ம எப்படி நிற்கிறோங்க? இவருக்கு என்ன, இவர் எதோ கேட்டாங்க மாட்டேங்குது. எனக்கு எவ்வளோ இடம் இருக்கா சேரை உக்காரத்துக்கு அப்படின்னு. நம்ம இதே இருக்க முடியாதாட்டுங்குது. வாத்தியாரன்னா அது வெறும் வைக்கணும். வரவங்க போகிறவங்களெல்லாம் என்னத்து சண்டை வாங்கிக்கணும். வா நித்யா, எப்போ இருந்து வெயிட் பண்ணுற? ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டியோ? உன் ஃபேஸை பார்த்தா சீக்கிரமாக அந்த மாதிரி தான் தெரியுது. ரொம்ப நேரமாக அங்கே நிற்கிற மாதிரி தான் தெரியுது. சீக்கிரம் வந்துட்டியே என்ன? ஆமாம் ஐஸு, சரி டிராஃபிக் எது இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் வேகமாக வந்து சீக்கிரமாக வந்துட்டேன். வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் அப்படி வெயிட் பண்ணேன். நீ வருவேன்னு பார்த்தேன். அப்புறம் உங்கள் மேக்ஸ் வாத்தியாரில் அவர் வந்து உள்ளே வந்து உக்கார சொன்னார். நான் இல்லை பரவாயில்ல, நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் போயிட்டார். அப்படியா? சரி. நானும் இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் இந்த இவல்ல பூமாரி அவங்க அண்ணன் ஆர்மியா நித்யா, இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். அவர் ஜேஎன்கேல இருக்கிறாராம். ஆர்மியா என்ன, அந்த கண்ணாடி போட்டிருக்குல்ல அந்த பூமாரி, அந்த பொண்ணு நீ சர்டிஃபிகேட் சொல்லி நல்லா படிக்கணும், அந்த பொண்ணுடைய அண்ணாவா? ஆமாம், அவங்க பூமாரியோடைய அண்ணா தானா? இன்றைக்கி லஞ்சு கொண்டு இருக்கணும், அது எட்டுன்னு வந்தார். அப்போ தான் நான் கேட்டேன், என்ன அப்படியே இந்த மாதிரி அங்கங்கே போய் வந்துன்னே இருக்காரு, என்ன வேலைக்கு போகிறாருன்னு கேட்டது. இந்த மாதிரி ஆர்மின்னு சொன்னாங்க. அதான் வந்தார், பேசினார், நல்லா தான் பேசினார். பரவாயில்ல. ஆர்மி வந்து எல்லாரையும் மதித்து பேசினார். என்ன ஆயிடுச்சு? அதெல்லாம் நல்லா அவங்கள பற்றியெல்லாம் நல்லா இதாக புகழாக பேசுகிற. ஏதோ ட்ராக் எங்கே போகிற மாதிரி தெரியுதே. ஏய், ஆமாம் தானே? ஏய், நீ வேற நித்யா, அமைதியாரு. நானே அவர் ஒரு ஆர்மியில் இருக்கிறாருன்ட்டு அதுதான் பேசினேன். நீ உடனே எங்கேயோ போய் எங்கேயோ இடிச்சு எங்கேயோ ஒரு இதை சொல்கிற. சே, அந்த மாதிரியெல்லாம் இல்லை நித்யா. ஏய், நீ பேசுகிறத பார்த்தா ஏதோ ட்ராக்கில் போகிற மாதிரி தெரியுது சைடு. தெரியுது. இல்லைன்னா நீ அவ்வளோ சீக்கிரமெல்லாம் யாரையும் புகழ்ந்து பேச மாட்டல. பேசுகிறேன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவங்களுக்கு உனக்கு பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம். சரிம்மா, சரி, நடத்து. ஏய் நித்யா, அமைதியாயிரு. நானெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரிலாம் இல்லை. அதாவது சாப்பாடு என்ன வந்தார், என்ன வேலை செய்கிறேங்கிறதுக்கு ஆர்மின்னு சொன்னார். அதை தான் நான் சொல்லியிருந்தேன். தவிர நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கணும் என்னே. நானெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை நித்யா. நீ என்ன ட்ராக் ஓடுது அது இதுன்னு சொல்கிற, அப்படியெல்லாம் இல்லைம்மா. நானெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. நான் அதுதான் சொன்னேன் அன்றைக்கி. நம்ம வண்டி ரிப்பேர் ஆகிட்டு பண்ணி கொடுத்தாருல, சரி நம்மளுக்கும் வண்டியெல்லாம் பண்ணி கொடுத்தாருன்றது. இங்கே என்ன வேலை செய்கிறாரு என்னன்னு அப்படியே கேட்டேன். அப்புறமா தான் சொன்னார் அவர் ஆர்மின்னு. அவங்க இல்லை பூமாரி ஏற்கனவே சொன்னான் எங்கள் அண்ணன் ஆர்மின்னு. அப்புறம் அவங்க வந்ததும் அவங்க கேட்டதும் ஆமாம் ஆர்மி, நான் 1 மாதம் லீவ் வந்துன்னுக்கிறேன், இன்னும் ஒரு லீவ் முடிப்பது, இன்னும் 1 வாரம் இது லீவு அப்படின்னு சொன்னாங்க. நீ உடனே எங்கெங்கேயோ கதையெல்லாம் இழுத்துன்னு போகிறோமா. நானெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை.
ஏய் அந்த மாதிரிலாம் இல்லாததா லீவெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னாங்களா? நீயும் எவ்வளோ நாள் லீவுலாம் தெரிஞ்சுன்னுக்கிறியா? கரெக்டாக சொல்கிறேன். ஒரு மாதம் லீவு ஒரு வாரம் தானே இருக்குதுனால சொன்னாங்கன்னு சொல்கிறியே, அதெல்லாம் நீ உனக்கு தேவையில்லாம் தான் நீ அதெல்லாம் நான் இதுன்னுக்கே மாட்டே. உனக்கு தேவைன்றதுனால தான் கரெக்டாக ஞாபகமாக வச்சுருக்கிறேன். கரெக்டாக சொல்கிறேன். என்கிட்டே கதை விட்றியே ஐஸு. ஏய் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. என்னெல்லாம் அந்த மாதிரி நினைக்காத. நானெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இல்லைப்பா சாமி. நானெல்லாம் இல்லை. சரி சரி, எவ்வளோ நாளும் ஓட்டும். கத்திரிக்காய் முத்துனா கடைசந்தைக்கு வந்து தானே ஆகணும். என்னைக்குனாலே ஒரு நாளைக்கு எனக்கு நீயே என்கிட்ட சொல்லுவ பாரு. அந்த மாதிரி தானே அன்னைக்கு ஒன்று பேசிக்கிறேன் என்ன ஐஸு. சரி 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 சரி, நம்ம டைம் ஆகுது, கிளம்பலாமா? வீட்டுக்கு போயிட்டு அம்மா என்ன 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 பண்ணி வச்சுருக்காங்களா தெரில. போயிட்டு டைம் ஆகுது, அம்மா கத்துவாங்க. இப்போல்லாம் நீயும் வந்ததால கொஞ்சம் பொறுமையாக போகிறதுனால சீக்கிரம் வரதில்லன்னு இதுன்றாங்க. நம்ம பொறுமையாக போகிறாங்களாம் அம்மா சொல்கிறது. இல்லை நான் ஒண்டிய போகும்போதெல்லாம் சீக்கிரம் வந்துடுவோன்னா, இப்போ நம்ம ஊர் சுற்றிட்டாங்க, அங்கே கடைக்கு போயிட்டு வரீங்களா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. நித்யா நான் அந்த மாதிரியே போகிறேங்க, எப்பயும் போகிற மாதிரி தான் போகிறேங்க. ஏன்னா கொஞ்சம் வெளியில் பேசினே போவோங்க. நான் ஒண்டிய போகும்போது விடுறேன்னு போயிடுவேன். நீ நானும் போகிறதுனால கொஞ்சம் வெளியில் பேசினே போகிறேங்க. அது புரியல அம்மா. அம்மா இப்போல்லாம் லேட்டாக வர அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்து ஓ அதான் அம்மா நீ கேட்டிருந்தாங்களா இப்போல்லாம் லேட்டாக வரேன்னு? தான் நான் கூட என்னவோ நினச்சேன். ஓஹோ சரி சரி, அப்போ நம்ம அம்மாட்ட சொல்லிக்கலாம். அம்மா நான் 2 பேரும் வரதுனால வழியில் பேசினே வரதுனால டைம் ஆகுதும்மான்னு சொல்லிடலாம். விடு. சரி கிளம்பலாமா? கிளம்பலாமா? நண்பர்களே, உங்களோட பேசுகிறதுக்கான டைம் இது. நேற்று ஏன் வீடியோ போடலன்னா எங்கள் பொண்ணுக்கு டெஸ்ட் இருந்துச்சு நண்பர்களே. அதனால தான் போயிட்டு வரதுக்கு எனக்கு டைம் சரியாக போச்சு. அதனால தான் வீடியோ போட முடியல, மன்னிச்சிக்கோங்க. நேற்று வீடியோ வரும்னு எல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் வீடியோ வரல, போட முடியல, டைம் கிடைக்கல. அதெல்லாம் மழைலாம் வந்துடுச்சு ஈவினிங்கு, அதனால் கொஞ்சம் சரியாக போச்சு டைமு. இன்னும் 2 பரீட்சை இருக்குது. ஒன்று 25ஆந்தேதி, 28ஆந்தேதி. அதுலேயும் வீடியோ போட முடியாதுன்னு நினைக்கிறேன். போட முடிஞ்சால் போடுவேன், இல்லைன்னா போட முடிய கட்டி நான் என்னை மன்னிச்சிருங்க. அதுதான் சரி, நேற்று வீடியோ போடுறதுனால எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி அதான் உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு சொன்னேன். மன்னிச்சிக்க நண்பர்களே, நேற்று வீடியோ வர்றதுனால. பாய் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய் நண்பர்களே.